மெசபடோமியா நாகரிகம் காலம் பொது ஆண்டுக்கு முன் 3500 to 2000. சிந்து சமவெளி நாகரிக காலம் பொது ஆண்டுக்கு முன் 3300 to 1900. எகிப்து நாகரிகம் காலம் பொது ஆண்டுக்கு முன் 3100 to 1100. சீன நாகரிகம் காலம் பொது ஆண்டுக்கு முன் 1700 to 1122. நதிக்கரையில் குடியேறிய காரணம் வளமான மண், ஆறுகளில் பாயும் நன்னீர், போக்குவரத்து வசதி. ஹரப்பா நகரத்தின் இடிபாடுகளை முதலில் விவரித்தவர் சார்லஸ் மேசன். லாகூர் கராச்சி ரயில் பாதை அமைத்த ஆண்டு 1856. ஹரப்பா மற்றும் மொகஞ்சாதாரோ நகரங்களை அகழாய்வு செய்த ஆண்டு 1920. இந்திய தொல்பொருள் ஆய்வுத்துறை இயக்குனர் ஜான் மார்ஷல். 1924 ஹரப்பாவிற்கும் மொகஞ்சதாரோவிற்கும் இடையே பொதுவான அம்சம் இருப்பதை கண்டறிந்தவர் ஜான் மார்ஷல். இந்திய தொல்லியல் துறை நிறுவப்பட்ட ஆண்டு 1861. தலைமையகம் புதுடில்லி. இந்திய தொல்லியல் துறை எந்த நில அளவையார் உதவியுடன் நிறுவப்பட்டது? அலெக்சாண்டர் கன்னிங்காம். மொகஞ்சதாரோவை விட பழமையான நாகரிகம் ஹரப்பா நாகரிகம். நாகரிகம் லத்தீன் மொழி சிவிஸ் என்பதிலிருந்து வந்தது. அதன் பொருள் நகரம். ஹரப்பா நகரம், ஹரப்பா நாகரிகம், நகர நாகரிகம். சிறப்பான நகர திட்டமிடல், சிறப்பான கட்டடக்கலை வேலைப்பாடு, தூய்மை, பொது சுகாதாரத்திற்கு முன்னுரிமை, தரப்படுத்தப்பட்ட எடைகள், அளவீடுகள். ஹரப்பா நகரின் திட்டமிட்ட 2 பகுதி மேல்நகர அமைப்பு, கீழ்நகர அமைப்பு. நகரத்தின் மேற்பகுதி மேல்நகர் பகுதி உயரமானது கோட்டை நகர நிர்வாகிகள் பயன்படுத்தினர். நகரத்தின் கிழக்கு பகுதி தாழ்வானது பொதுமக்கள் வசிப்பிடம். சிந்து சமவெளி நாகரிகத்தின் முன்னோடி மெகர்கர். மெகர்கர் அமைந்துள்ள இடம் பாகிஸ்தான், பலுசிஸ்தான், போலன் ஆற்று பள்ளத்தாக்கு.